நீங்க கவலைப்படாதீங்கன்னா நான் இருக்கேன் தங்கச்சி. 234 தொகுதியிலையும் நம்ம அண்ணன் தம்பி இறக்குறீங்க. நாம டிஎம்கே வின் பண்றோம். சரியா? மனசுல வச்சுக்கோங்க. நீங்க ஒன்னும் ஒரி பண்ணாதீங்க. நீங்க இதுவும் போக டிஎம்கே பண்றதுல ரொம்ப ரொம்ப அநியாயம். மக்கள் நீதி மையம் கட்சி, தேமுதிக கட்சி, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், அப்புறம் நிறைய முஸ்லிம் கட்சிகள்லாம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் இரட்டை இலக்கத்துல கொடுத்துட்டு சட்டமன்றத்துல பாருங்களேன், தமிழ் மொழிக்காகவும் தமிழர்களுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு சீட்டை கொடுக்குறீங்கன்னா, பிசிக்கே இன்னைக்கு வந்து 10 தொகுதி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. 2 எம்பி சீட்டு 4 எம்எல்ஏ அவ்வளவுதான். அவங்க இன்னைக்கு 10 தொகுதி கேட்கறாங்க. அதுவும் போக வந்து பாமக வந்துட்டு நாங்க குடியில இருக்க மாட்டேன்றாங்க. கம்யூனிஸ்ட் நாங்க மட்டும் என்ன, எங்களுக்கு 10 தொகுதிகள் வேணும். காங்கிரஸ் 60 தொகுதி எங்களுக்கு கொடுத்துருங்க. தேமுதிக 10 தொகுதி கொடுத்துருங்க. இப்படி ஆளுக்கு போட்டு டிஎம்கே போட்டு பிச்சு புடுங்கும் பொழுது அண்ணன் மட்டும் எனக்கு தக்காளி தொக்கா? அண்ணன் மட்டும் ஏங்க ஒத்த சீட்டு வாங்கிட்டு போனோம்? அண்ணனுக்கு மானம் சுடிச்சு வரணும் இல்ல? அதெல்லாம் இருக்குது. நாங்க இந்த தமிழ் மண்ணில பிறந்திருக்கோம். நாங்க வந்து தமிழர்கள். மானம் சுடிச்சு வரணும் எங்களுக்கு இருக்குது.